கிராமத்துக்கு வெளியே ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அந்த அம்மன் கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க. முக்கியமாக பொண்ணுங்க அங்கே போனாங்கன்னா இறந்து போயிடுவாங்களாமா. ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு ஆல்ரெடி இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணோட பேர் தேவகி. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா. அந்த பொண்ணு வீட்டில் அவளை கட்டாயப்படுத்தி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுறாங்க. நிச்சயம் பண்ணி கல்யாண நாள் பக்கத்தில் வர வர அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா. கல்யாணம் அடிக்க அவளுக்கு அலங்காரம் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்ச உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து பயந்து துயரத்தில் ஓடியே போயிட்டா. ஓடி போன அந்த பொண்ணை பல நாட்கள் தொடை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் அந்த பொண்ணு அந்த அம்மன் கோயிலுக்குள்ளே போய் அந்த அம்மன் முன்னாடி நின்று அழுது அதுக்கப்புறம் அந்த அம்மன் கோவிலே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா. அடுத்து மறுநாள் காலையில் அந்த பொண்ணு இப்போயே கண்டுபிடிச்சிட்றாங்க அந்த கோயிலுக்குள்ளே இருக்கான்னு. உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணை கீழே இறக்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணை உடல் எடுத்துகிட்டு போனாலும் அந்த பொண்ணோட ஆன்மா அந்த அம்மன் கோவிலே தங்கிடுச்சு. இரவு 12 மணிக்கு யாராவது கிராஸ் பண்ணி போனாங்கன்னா அங்கே அந்த பொண்ணு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பொண்ணு கல்யாண கோலத்தில் கையில் ரத்தத்தோட கழுத்தில் ரத்தத்தோட கையில் ஒரு மிகப்பெரிய கைத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு ரொம்ப கொடூரமாக அவங்கள பார்க்குறாளாமா. ஒருவேளை 12 மணிக்கு பொண்ணுங்க யாராவது கிராஸ் பண்ணி போனாங்களா அவங்க இறந்தே போயிடுறாங்களாமா.